பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் உரிமை சட்டங்கள். பெண்களின் உரிமைக்கும் பாதுகாப்பிற்கும் இந்தியாவில் நிறைய சட்டங்கள் உள்ளன. ஆனால் நிறைய பெண்கள் அவர்களது உரிமை எதுவென்றே தெரியாமல் உள்ளனர். பெண்களுக்கு தெரியாத சில பெண் உரிமை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பெண்களுக்கும் குடும்ப சொத்தில் சம உரிமை உண்டு. 1989 தமிழ்நாட்டின் முதல்வர் கலைஞர் கருணாநிதி பெண்களுக்கும் குடும்ப சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். கணவர் முறையாக சொத்துக்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கணவர் இறந்துவிட்டால் அவர்கள் எங்கு தங்குவது என்ற உரிமையும் உண்டு. அவர்கள் விரும்பும் வரை புகுந்த வீட்டில் இருக்கலாம். சீதனமாக கொண்டு வந்த நகைகளை அவர்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்து வாரிசு சட்டம் 1956, சட்டப்பிரிவு 14, இந்து திருமண சட்டம் 1955, சட்டப்பிரிவு 27 படி உரிமை உண்டு. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினால் வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, சட்டப்பிரிவு 304 B படி புகார் தெரிவிக்கலாம். ஐபிசி சட்டம் 354 D படி பெண்களின் அனுமதி இல்லாமல் பின்தொடர்ந்தாலோ பேச முயற்சித்தாலோ அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க உரிமை உண்டு. அது மட்டுமல்ல, சோசியல் மீடியாவில் அவர்களின் அனுமதி இல்லாமல் இன்ஃபர்மேஷனை எடுத்தால் அவர்கள் மீதும் கம்ப்ளைண்ட் செய்ய உரிமை உண்டு. சம ஊதிய சட்டத்தின்படி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சம ஊதியம் வாங்க உரிமை உண்டு. பெண்களுக்கு 0 FIR உரிமை உண்டு. சம்பவம் நடந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த ஸ்டேஷனில் வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்தியாவில் உள்ள சட்டங்களில் மிகவும் விமர்சிக்கப்படுவதும் ஆதரிக்கப்படுவதும் வன்கொடுமை தடுப்பு சட்டமாகும். எவையெல்லாம் வன்கொடுமை என்று தெரிந்து கொள்வோம். அருவருப்பான பொருட்களை உண்ணும்படி குடிக்கும்படி வற்புறுத்துதல், இருப்பிடத்தில் மலம், கழிவு பொருள், விலங்குகளின் பிணம், அருவருப்பான பொருட்களை கொட்டுதல், பொது பாதையை பயன்படுத்தும் உரிமையை தடுத்தல், ஜாதி பெயரை சொல்லி வன்முறை செய்தல், சமூக பொருளாதார புறக்கணிப்பு, கொத்தடிமை முறைக்கு ஆட்படுத்துதல். மக்களுக்காக இந்தியாவில் நிறைய சட்டங்கள் உள்ளன. ஆனால் அதை பற்றியும் அவர்களது உரிமை எதுவென்று தெரியாமல் உள்ளனர். சட்டம் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு கட்டாயம் தேவை. அதை தெரிந்து கொண்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.